பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அது வந்து மோதினாருடைய பணியோ இல்லாட்டி வேலை ஆட்களுடைய பணியோ இல்லைங்க. மாறாக ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த பணியை விரும்பி செய்ய வேண்டும். இது வந்து நபிமார்கள் செய்த பணி. ஏன் ஒரு இபாதத்தாக கூட இருக்கு. அல்லாஹ் இதற்கு நிறைய கூலியை கொடுப்பான். நம்மளுடைய நபியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பணி. அல் குரான்ல நீங்க பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவுடைய 2வது ஆயத் 125வது வசனம். வாஹித்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில அன் தொஹிர பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கை சுஜூத் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் வீட்டை தவாப் செய்யக்கூடியவர்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சஜ்தா செய்யக்கூடியவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடமிருந்தும் இஸ்மாயிலிடமிருந்தும் நாம் உறுதிமொழியை வாங்கினோம் என்று சொல்கிறான். இது சஹாபாக்கள் செய்த பணி. ஒரு கருப்பு பெண்மணி என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவா இருந்தாங்க. அவங்க வஃபாத் ஆட்டவுடனே சஹாபாக்கள் அது நபியிடம் சொல்லலே, நபிகளார் கோபப்பட்டு பிறகு அவங்களுடைய கல்லறைக்கு சென்று பிறகு அந்த இடத்துல ஜனாசா தொழுதாங்க என்று பார்க்க முடியுது. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல. ஸோ அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் பெறுவதற்காக இந்த பணியை நாம் விரும்பி செய்ய வேண்டும். எப்படி நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள மாட்டோமா? நாம் இறங்கி வேலை செய்வோம் தானே. அப்போ அல்லாஹ்வுடைய வீடு என்னும்போது இன்னும் மஹப்பத்தோடு அதை நாம் செய்ய வேண்டும். சிலரும் நம்ம பார்க்கலாம், சில வசதியுடையவர்கள் எலக்ட்ரிக் பில் கட்டுவார்கள், ஏசி பில் கட்டுவார்கள், எல்லாமே செய்வாங்க. ஆனால் தொடப்பத்தை எடுத்து மஸ்ஜிதை பெருக்க மாட்டார்கள். நாம் போய் அந்த வேலையை செய்வதா என்று கிடையாதுங்க. நாம தான் அந்த வேலையை செய்யணும். நம்மளுடைய பணிவை நாம் அல்லாஹ்விடம் காட்ட வேண்டும். அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான், எக்கச்சக்கமான நன்மைகளை தருவான், தன்னுடைய கருணை மழையை நம்ம மீது பொழிவான். உள்ளத்தில் அந்த பெருமை தன்மை கடுகளும் வந்துவிடக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவனுக்கு பணி செய்ய தான் இந்த பூமியில நாம் இருக்கிறோம்.